போட்டியிடலான்ற முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல நாங்க இப்பதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்தது வேற, இங்க நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில நாங்க கூட்டுறாங்க, கட்சியினுடைய நிர்வாக குழு. அதுல என்ன முடிவு சொல்லுவாங்க அது பிரகாரம் நாளைக்கே பேசுறேன். நாளைக்கே உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா 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 இருக்கும். இப்போ எந்த சின்னத்துல போட்டியிடலான்ற முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல நாங்க இப்பதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்தது வேற, இங்க நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில நாங்க கூட்டுறாங்க, கட்சியினுடைய நிர்வாக குழு. அதுல என்ன முடிவு சொல்லுவாங்க அது பிரகாரம் நாளைக்கே பேசுறேன். நாளைக்கே உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா 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 இருக்கும். இப்போ எந்த சின்னத்துல போட்டியிடலான்ற முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல நாங்க இப்பதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்தது வேற, இங்க நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில நாங்க கூட்டுறாங்க, கட்சியினுடைய நிர்வாக குழு. அதுல என்ன முடிவு சொல்லுவாங்க அது பிரகாரம் நாளைக்கே பேசுறேன். நாளைக்கே உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா 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 இருக்கும். இப்போ எந்த சின்னத்துல போட்டியிடலான்ற முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல நாங்க இப்பதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்தது வேற, இங்க நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில நாங்க கூட்டுறாங்க, கட்சியினுடைய நிர்வாக குழு. அதுல என்ன முடிவு சொல்லுவாங்க அது பிரகாரம் நாளைக்கே பேசுறேன். நாளைக்கே உங்கள்கிட்ட பேசுறேன். ஆமா 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 இருக்கும். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, இன்று நடந்தது வேறு என்று ஜெகன்மூர்த்தி கூறியிருக்கிறார். நாளை நிர்வாக குழு கூடி முடிவெடுப்போம் என்றும் பூவை ஜெகன்மூர்த்தி அறிவித்திருக்கிறார். புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவி குப்பம் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் இந்த தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கட்சிகளுக்கான தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு என்றும் கட்சியினுடைய நிர்வாக குழு நாளை கூடி முடிவெடுப்போம் என்றும் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம்.